One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. 45 நிமிடங்கள் தாமதமாக இந்த பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா 45 நிமிடங்கள் தாமதமாக தொடங்கியிருக்கிறது. வந்தே மாதரம் பாடலுடன் பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்திருந்தது. தற்போது வந்தே மாதரம் பாடலுடன் பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. சுமார் 45 நிமிடங்கள் தாமதமாக பட்டமளிப்பு விழா தொடங்கிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் தலைமை தாங்கி மாணவர்களுக்கு பட்டம் வழங்கவிருக்கிறார். முன்னதாக ஒரு சர்ச்சை எழுந்தது. தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு மட்டுமே பட்டம் ஆளுநர் கையால் வழங்கப்படும் என்று அறிவித்ததால் பிற மாணவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பிறகு பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவர்களின் எதிர்ப்புக்கு பணிந்தது. தொடர்ந்து ஆளுநரின் கரங்களால் அனைத்து மாணவர்களுக்கும் பட்டம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலில் 45 நிமிடங்கள் தாமதத்திற்கு பிறகு தற்போது பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. அதுவும் வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்கியிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து எழுதியவரின் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்தில் தற்போது தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படாமல் பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, தற்போது அங்கு என்ன நடக்குது? விவரம். பாலா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா இன்றைய தினம் நடைபெறும் அறிவிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் ராதாகர் பங்கேற்பார் மற்றும் இணையராக விஸ்வநாதன் பங்கேற்பர் என அறிவிப்பாளர் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. வந்தே மாதரம் பாடலுடன் பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே துணைவேந்தர் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என அறிவித்திருந்தார். இதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்து இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க மாட்டார் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது வந்தே மாதரம் பாடலுடன் பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிப்பதாக அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்பினர் ஏற்கனவே கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். மேலும் அவர்கள் போராட்டம் நடத்தக்கூடும் என்று தற்போது காவல்துறை பாதுகாப்பும் அங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து எழுதியவரின் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்தில் தற்போது வந்தே மாதரம் பாடலுடன் பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. காட்சிகளில் பார்க்கிறோம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. வந்தே மாதரம் பாடலுடன் தற்போது பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஏற்கனவே புறக்கணித்திருக்கிறார். தற்போது பட்டமளிப்பு விழா காட்சிகளை பார்க்கலாம். We request the chief guest of this convocation to light the traditional lamp. We request the Vice Chancellor of Manoonmaniyam Sundaranaar University to light the traditional lamp. We request the Registrar and Controller of Examinations of Manoonmaniyam Sundaranaar University to light the traditional lamp. Thank you. நாடகத்தின் ஆசிரியருமான மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பெயர் தாங்கி இந்த பல்கலைக்கழகத்தில் தற்போது தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடலின் தொடக்கத்துடன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே இதற்கு அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்பினர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். To deliver the welcome address and present a report on the academic achievement. விவரங்களோடு செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, தற்போது அங்கு வந்தே மாதரம் பாடலுடன் விழா தொடங்கியிருக்கிறது. அங்கு தற்போது நடக்கக்கூடிய சூழல் என்ன? விவரிங்க.
பாலா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா என்பது இன்று நடைபெறும் என துணைவேந்தர் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வேந்தர் இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் அல்லாஹர் பங்கேற்றிருக்கிறார். மேலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த நிகழ்வு என்பது புறக்கணித்திருக்கிறார். ஏனென்றால் தமிழ்தாய் எழுத்து 3வது இடமாக பாடப்படும் என ஏற்கனவே துணைவேந்தர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள், பல்வேறு போராட்டங்களும் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் தற்போது இந்த நிகழ்வை புறக்கணித்திருக்கிறார். இதற்கு முன்னதாக சரியாக 10:30 துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தங்கப்பதக்கம் பெற்ற 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் வழங்குவார் என பல்கலைக்கழகம் மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதற்கு அங்கு வந்திருந்த சுமார் 821 பேர் மீண்டும் அது ஒரு பெரும் சர்ச்சையானது. தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அனைவருக்கும் ஆளுநர் வழங்குவார் என அறிவிப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து மற்றும் அனைவரும் சமாதானப்படுத்தப்பட்டு தற்போது 45 நிமிடங்களுக்கு பிறகு இந்த விழா என்பது துவங்கியது. விழா தொடங்கும் பொழுதே வந்தே மாதரம் பாடலுடன் தற்போது இந்த விழா என்பது தொடங்கி இருக்கிறது. வந்தே மாதர் பாடலை தொடர்ந்து தேசிய கீதம், அதனைத் தொடர்ந்து தமிழ் பாடத்து பாடப்பட்டிருக்கிறது. தமிழ் தாவரத்தை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனார் பேரு தாங்கி இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்திலே 3வது இடத்தில் இந்த பாடப்பட்ட சம்பவம் என்பது தமிழக அளவில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து இந்த விழாவை ஆளுநர் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து தற்போது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் இருக்கக்கூடிய சந்திரசேகரன் உரையாற்றி வருகிறார். அதனைத் தொடர்ந்து தங்கப்பதக்கம் மற்றும் PhD ஆராய்ச்சி படிப்பு முடித்த அனைவருக்கும் ஆளுநர் தங்களுடைய கைகளால் பட்டங்களை வழங்குவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நிகழ்வு என்பது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. பாலா, One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.